வணக்கம் மக்களே. நான் உங்க பிகே. இது உங்களோட பிகே ஷேர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் அந்த ஒரு சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவை தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு டே 1ல பைத்தான் ப்ரோக்ராமிங்லாம் என்ன, அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்துச்சு, முதல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதை தான் வந்து நம்ம பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை நம்ம மிஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சு தான் வந்து கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதை வச்சு தான் வந்து இயங்கும். ஸோ நாம் வந்து இந்த ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு கம்யூனிகேஷன் லெவலுக்கு நம்ம வர்றப்போ என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் வந்து க்ளோஸ் டு மிஷின் கோடாக இருந்துச்சு. அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிமோனிக்ஸ் அப்படின்றது என்னன்னா, லெட்ஸே இப்போ எனக்கு வந்து ஒரு 2 நம்பரை வந்து ஆட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த அடிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை நான் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட நான் சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிவேஷனாக கொடுப்பேன். ஸோ இந்த அப்ரிவேஷனாக நான் எப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறேனோ அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ், அது 2 நம்பரோ 3 நம்பரோ என்னவோ, அதை வந்து ஆட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெரிய வார்த்தையை நம்ம வந்து அப்ரிவேஷனாக வந்து கிரியேட் பண்ணுறோம். ஆடு, சப்ராக்ஷன் வந்து சப்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து நிமோனிக்ஸாக நம்ம மாற்றி நாம் வந்து மிஷின் லெவலுக்கு ஃபீட் பண்ணுறோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கான அவுட்புட்டை வந்து இங்கே கொடுக்கும். ஸோ இந்த ஆட், சப்ராக்ட் இது எல்லாமே வந்து ஹியூமன் ரீடபிள், நம்மளால இது எல்லாத்தையும் படிக்க முடியும். ஹியூமன் நான் ரீடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் வந்து ஹியூமன் நான் ரீடபிள். ஸோ இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்க்கு அப்புறம் மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதுதான் வந்து சி ப்ரோக்ராமிங். ஸோ இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்க்கு அப்புறம் வந்தது தான் வந்து சி ப்ரோக்ராமிங். பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபோர்ட்ரான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாஸ்கல், பேசிக்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லாங்குவேஜஸும் இருந்திருக்கு. பட் சி ப்ரோக்ராமிங் தான் ஒரு பிரேக் த்ரூ அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ இந்த சி ப்ரோக்ராமிங்கை வந்து 1972ல் டெனிஸ் ரிச்சி அப்படின்றவர் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் வந்து உருவாக்குனாரு அப்படின்னா, யூனிக்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஓஎஸ்க்கு வந்து பேஸாக வச்சு இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சி வந்து எவால்வ் ஆகி C++, ஜாவா, பைத்தான், .NET அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்குள்ளே வந்து போயிருக்கு. அப்படி போகப்பட்ட டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல இந்த யூனிக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சாஃப்ட்வேர், ஓகேவா? இந்த சாஃப்ட்வேரில் மொத்தம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ், லினக்ஸ், அப்புறம் யூனிக்ஸ், அப்புறம் மேக், இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை என்னன்னா, ஹார்ட்வேர்ஸ் இருக்கும். அந்த ஹார்ட்வேர்ஸை வந்து யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு கொண்டு வர வைக்கணும். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஒரு இன்டர்மீடியட்டாக வந்து வேலை செய்யும். ஹார்ட்வேருக்கும் யூஸருக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டாக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது வேலை செய்யும். நம்ம எல்லாருக்குமே விண்டோஸ் தெரியும், லினக்ஸ், மேக் ஓஎஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். இந்த யூனிக்ஸ் அப்படின்றது தான் இது எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எம்எஸ் வேர்டாக இருக்கட்டும், எம்எஸ் எக்ஸல், ப்ரௌசர்ஸ், இந்த மாஜுலா ஃபயர்ஃபாக்ஸு, பிரேவு, ஸோ மாஜுலா ஃபயர்ஃபாக்ஸ், குரோம், ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் தான். இன்ஸ்டாகிராம் ஒரு அப்ளிகேஷன், டெலிகிராம் ஒரு அப்ளிகேஷன், வாட்ஸ்அப் ஒரு அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸில் தான் வந்து நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது எப்படி வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து
ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கூட போய் பேசுது. அந்த ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து அத வந்து ஒரு ப்ரோகிராமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோகிராமிங் ப்ராசஸ்ல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எழுதுற கோட், ஹியூமன் ரீடபிள் கோட். நம்ம இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட், சப் இது எல்லாமே வந்து ஹியூமன்ஸ்க்கு புரியுமே தவிர மிஷின்ஸ்க்கு புரியாது. ஸோ அப்படி நம்ம எழுதுற அந்த ஹியூமன் ரீடபிள் கோட தான் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சொல்றோம். ஸோ இங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கும். அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு பேர் வந்து கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹியூமன் ரீடபிள் அதாவது இந்த சோர்ஸ் கோட வந்து ஆப்ஜெக்ட் கோடா வந்து மாத்தும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கோட வந்து டாட் ஓபிஜி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்லயோ அப்படி இல்லைன்னா டாட் ஓன்ற எக்ஸ்டென்ஷன்லயோ அதை வந்து சேவ் பண்ணும். அடுத்தது இப்படி சேவ் பண்ணி முடிச்சதும் லிங்கர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி ஓபிஜி அதாவது ஆப்ஜெக்ட் ஃபைல கிரியேட் பண்ணப்பட்ட ஃபைலை வந்து செக் பண்ணும். செக் பண்ணி லைப்ரரிஸ் கூட மர்ஜ் பண்ணும். ஸோ இந்த லைப்ரரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே இப்போ எனக்கு வந்து ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. 2 பேர்கிட்டயுமே வந்து ரூ. 10 அப்புறம் ரூ. 20 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இதை நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஆடுன்னு சொல்லிட்டு சொல்றேன்ல. இந்த ஆட் அப்படின்றது என்னன்னு எனக்கு தெரியும். இந்த ரெண்டையும் நம்ம வந்து கூட்ட போறோம். அதுதான் ஆட். பட் இது கம்ப்யூட்டருக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? முன்னாடியே ஆடுன்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்தா நீ இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பண்ணி வச்சிருக்கோம். அது எப்படி சொல்றது, ப்ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முன்னாடியே அதை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆட் அப்படின்றதுக்கு நீ இந்த ஒர்க்கை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் வந்து இந்த லைப்ரரிஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்புட் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஸ்கேன் ஆஃப் பிரிண்டர் இதெல்லாமே நம்ம வந்து சி++ல நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். பைத்தான்னு வரும்போது நம்ம வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன், இன்புட் ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரீபில்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிங்கர் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் கோட அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான லைப்ரரிஸ் வந்து அந்த சோர்ஸ் கோடுக்கு தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மிஷின் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி மிஷின் கிட்ட போய் சொல்லும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் ப்ராசஸையும் அந்த மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து அந்த கோடை வந்து ரன் பண்ணி காட்டும். ஸோ இதுதான் ஒரு ஹோல் ப்ராசஸ். சிம்பிளாக சொல்லணும்னா சோர்ஸ் கோட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெசிபின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ரெசிபி. இந்த டிரான்ஸ்லேட்டர் டு ஆப்ஜெக்ட் கோடுன்னு இருக்குல்ல, அதாவது கம்பைலர் பண்ணுற வேலை இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹவு டு டூ த ரெசிபி. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹவு டு டூ த ரெசிபி அப்படின்றது தான் வந்து இந்த கம்பைலர் வந்து பண்ணும். ஸோ இந்த லிங்கர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா, சால்ட்டு, சுகரு, வெஜ்ஜிஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ இப்படி தேவைப்படுற எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தேவை. இந்த ரெசிபிக்கு வந்து இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றது தான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை தான் வந்து இந்த லிங்கர் வந்து பண்ணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ரெசிபி இருக்கு, அதை எப்படி பண்ண போறீங்க, அதை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, ஃபைனலாக அதோட அவுட்புட் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்த அந்த அவுட்புட் அவ்வளோதான். நீங்கள் என்ன ரெசிபி கொடுத்தீங்களோ அதுக்கான அவுட்புட் வந்து இது எல்லாத்தையும் நம்ம செய்யறது மூலயமா நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இப்போ வந்து பைத்தான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பைத்தான் அப்படின்றது ஒரு ஹை லெவல் இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம்ல. ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் பார்ப்போம். ஸோ கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். கம்பைலர் அப்படின்றது வந்து ஹோல் கோடையும் ரன் பண்ணும். அப்படி ரன் பண்ணும்போது இஃப் மிஸ்டேக், சப்போஸ் இந்த ஹோல் கோடில் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை வந்து கம்பைல் பண்ணும்போது அந்த ஹோல் ப்ரோக்ராமையும் வந்து ரன் பண்ண விடாது. லெட்ஸ் சே லைன் 1 ஃபைன், அப்புறம் லைன் 2
ஃபைன். சப்போஸ் லைன் 3ல வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஒரு சின்டாக்ஸ் மிஸ்டேக்கோ இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து ஒரு எரர் வந்து ஸோ அப்போ இந்த லைன் 1 அண்ட் லைன் 2 வந்து ஃபைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துச்சுல்ல, இந்த 2 லைனும் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுமா, அதாவது ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா நீங்க இந்த மிஸ்டேக்கை சரி பண்ற வரைக்கும் மேல இருக்கிற அந்த 2 லைன்ஸுமே வந்து உங்களுக்கு ரன் ஆகாது. அதுதான் கம்பைலர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அதுவே வந்து இன்டர்பிரட்டரை நாம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன்டர்பிரட்டரை எடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் சே இன்டர்பிரட்டர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, லைன் பை லைனாக ஒரு கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, இந்த லைன் 1, லைன் 2, லைன் 3ல வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதே ப்ராசஸை நாம் வந்து இங்கேயுமே வச்சுப்போம். ஸோ இப்போது லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 3ல வந்து மிஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுதான் வந்து லைன் 1, a = 10, b = 2, 20, c = a + b. அதாவது இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி சியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 லைன் இருக்குது. இப்போது பைத்தானில் வந்து இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுறதுனால இந்த 2 லைன்லேயும் மிஸ்டேக்ஸ் இல்லைன்றதுனால இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். தேர்ட் லைனில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும். ஆனால் சப்போஸ் சியில் வந்து கம்பைலர் யூஸ் பண்ணி தான் அது வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணும். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம்னா ஹோல் ப்ரோக்ராமையே அது வந்து டெர்மினேட் பண்ணுறோம். ஈவன் இது தேர்ட் லைனில் இருந்தாலோ இல்லை ரிட்டர்ன் 0ல ஒரு எரர் இருந்தாலோ இந்த ஹோல் ப்ரோக்ராமையும் அது வந்து ரன் பண்ண விடாது அன்டில் அன்லெஸ் நீங்கள் இந்த மிஸ்டேக் வந்து சரி பண்ணுற வரைக்கும். ஸோ அதுதான் வந்து பைத்தானை வந்து இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வந்து மாற்றுது அப்படின்னே சொல்லலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பைத்தானை வந்து கைடோ வேன் ராசம் அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு டெவலப் பண்ணுறாரு. அது எந்த இயரில் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90s வந்து டெவலப் பண்ணுறாரு. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ஏன் அவர் வந்து பைத்தான்னு பேர் வச்சாரு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பாண்டீஸ் பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இருந்திருக்கு. இது ஒரு சீரீஸ், காமெடி சீரீஸ். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால இந்த பைத்தான் அப்படின்ற பேரையே அவர் வந்து இந்த அவரோட டெவலப் பண்ண அந்த லாங்குவேஜ்க்கு வந்து வச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து எதுக்காக வந்து நம்ம பைத்தான் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இந்த கோடிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இந்த இடத்துல வந்து ஹேஷ் இன்க்ளூடுன்னு போட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் இன்ட்டு மெயின், இன்ட்டு ஏ, பி, சின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்த்தா நமக்கு வந்து என்ன ஏது அப்படின்னு புரியாது. ஆனால் அதுவே ஒரு பைத்தான் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே ஏன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம வந்து 10க்கு வந்து அசைன் பண்ணுறோம். பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து 20க்கும், சியில் வந்து நம்ம ஏவையும் பிவையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக இருக்குது. இந்த மாதிரி கொச்சன்னு நமக்கு வந்து இல்லை. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸையும் இதால் வந்து ஈஸியாக ரொம்பவே சின்ன லைன் ஆஃப் கோட்லேயே வந்து நம்மளால் சரி பண்ணிட முடியும். ஏன்னா கம்பைலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 10 லைன் இருக்குன்னா 10 லைன் ஆஃப் கோடையும் கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஒன் லைன், அதாவது சிங்கிள் ஒரு லைனையுமே எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து சடனாகவே வந்து அவுட்புட் வந்து கொடுத்துரும். மூணாவது விஷயம் பார்த்தோம்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. எக்ஸ்டென்சிபிள். நம்ம வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு பைத்தான் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அதே பைத்தான்லேயே வந்து நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக்கு நீங்கள் வந்து பைத்தானை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஹேக்கிங், டெஸ்டிங், டெவலப்பிங்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எக்ஸ்டென்சிபிள் அண்ட் எம்பெடட். பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மூணாவது வந்து அதோட ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஊப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம வந்து லேட்டராக இந்த வீடியோ சீரீஸில் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் நாலாவது ரொம்ப முக்கியமானது ஓப்பன் சோர்ஸ். இது வந்து ஒரு ப்ராப்ரியேட்டரி சோர்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். அண்ட் இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். அண்ட் அதே நேரத்தில் இது வந்து போர்ட்டபிள்.
நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி எங்கே வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருந்தால் தான் ரன் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது. கம்மி ரேம் கம்மி மெமரியிலேயே நம்மளால வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு போர்ட்டபிள். என்ன மாதிரியான விஷயங்கள்ல இந்த பைத்தானை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ், அதாவது இதை வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பாருங்க, ஹேக்கிங், டெஸ்டிங், கேம்ஸு, டேட்டா பேஸ் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை பேக் எண்டில் SQL, MySQL, SQLite, MongoDBன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான டேட்டா பேஸ் வேணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து AI, ML இதுலேயுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பைத்தானை. அண்ட் முக்கியமாக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸும் பைத்தானில் வந்து வந்துடும். அது வந்து ஒரு லைப்ரரி இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னா tkinter அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியை வச்சு நம்ம வந்து GUI மூலமாகவும் நம்ம வந்து பைத்தானில் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு கோடு, ஒரு நார்மல் கோடு ஒன்று பார்ப்போம். இப்போ வந்து இது ஒரு C ப்ரோக்ராமிங் கோடு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா #include stdio.h, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்ற ஒரு ஹெட்டர் ஃபைலை வந்து நாம் இந்த ப்ரோக்ராமுக்கு இன்க்ளூட் பண்ணிக்க சொல்கிறோம். ஏன்னா அப்படி இன்க்ளூட் பண்ணாதான் நம்மளால் வந்து வேல்யூஸை வந்து வாங்கவோ இல்லைன்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணவோ அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணவோ முடியும். அதே மாதிரி மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டேட்டா டைப்பையும் நம்ம இங்கே வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இன்ட்னா இன்டிஜர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க வேண்டாம், நம்ம வந்து அதை கிளியர் பண்ணுவோம் ஃபியூச்சராக வீடியோஸில். ஸோ ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளில் 10 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறோம், பியில் வந்து 20, அப்புறம் சின்றதுல வந்து நம்ம வந்து எதையுமே ஸ்டோர் பண்ணல, அப்படியே லிமிட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே ஒரு செமிகோலன் இருக்குது. இந்த செமிகோலன், இந்த கம்மா, இது எல்லாமே சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படி தான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ஸ் டிஃபைன் மெயின் ஃபங்க்ஷன் நம்ம வந்து ரெக்வயர் பண்ணி தான் ஆகணும். டேட்டா டைப்ஸை நாம் வந்து சொல்லி தான் ஆகணும். செமிகோலன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஒரு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பைலேஷன் பண்ணியிருக்கணும். கம்பைல் பண்ணாமல் உங்களால் வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. ஆனால் அதே பைத்தானில் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம், அது 10ன்னு அசைன் பண்ணுறோம், பின்னு ஒன்று எடுத்துக்கிறோம், 20ன்னு அசைன் பண்ணுறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், C = A + B. நம்ம இந்த இடத்துல வந்து இந்த #include stdio நம்ம போடலை, int main அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து போடலை. நம்ம ஜஸ்ட் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம சிம்பிளாக நம்ம வந்து வச்சுருக்கோம். நோ நீட் ஃபார் மெயின் ஃபங்க்ஷன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டேட்டா டைப் டிக்ளரேஷனும் நமக்கு வந்து தேவையில்லை. இது வந்து டேரெக்டாகவே அதாவது லைன் பை லைன் வந்து இன்டர்பிரேட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சின்டாக்ஸ் வந்து ரொம்பவே இது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸ் ஆஃப் யூஸாக இருக்கும். இன்புட் நம்ம வாங்குறதுக்கு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும், பிரிண்ட்டுக்கு நம்ம பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணால் போதும். ஆனால் அதே நேரத்தில் இங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா system.out.println அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஒரு லைனையே பிரிண்ட் பண்ண முடியும் C++ல. பட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பிரிண்ட் ஃபங்க்ஷனே நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் வீடியோ டே 2, டே 3 நம்ம ஃபர்தராக வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.